ஹாய், இன்றைக்கி நம்ம டிவிஷன் பார்க்கலாம். டைப் 2ன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, 310 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 310 இன்சைட் போட்டுக்கலாம். ஸோ 2 இஸ் த டிவைசர் வேல்யூ. 310ன்னா என்ன சொல்லியிருக்கேன், டிவிடெண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், கோஷன்ட் வேல்யூ அண்ட் ரிமைண்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 டிஜிட்டை மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த 3யை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ ஸ்மாலாக இருந்தால் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம். அதுவே கம்பேர் டு இந்த 2ஓட இதை வந்து ஸ்மாலாக இருந்தால் அது வந்து பாசிபிள் ஆகாது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் சம்மில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இப்போ என்ன டேபிள் தேவைப்படுது, செகண்ட் டேபிள் தேவைப்படுது. ஸோ டேபிள் எடுத்து எழுதிக்கலாம். 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14. நெக்ஸ்ட் தேவைப்பட்ட நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள் சொல்லணும் அப் டு 3 வர்ற வரைக்கும். 3 இங்கே எங்கேயாவது இருக்கா பாருங்கள், 3 இல்லை. புரியுதுங்களா, 3 இல்லை. ஆனால் 3க்கு முன்னாடி நம்பர் ஏதாவது இருக்கா இங்கே? எஸ், 3க்கு முன்னாடி 2 இருக்குது. அப்போது 2 எத்தனை டைம் பாசிபிளாக இருக்குது, 1 டைம் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 2 1s are 2. ஓகேங்களா, 2 1s are 2, 2 1s are 2. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணும். 3ல் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும், 3ல் 2 போச்சுன்னா 1 வரும். புரியுதுங்களா, இப்போது இந்த 1 டிஜிட் வேல்யூ நம்ம முடிச்சிட்டோம். நம்ம கரெக்டாக அந்த பிளேஸ் வேல்யூலாம் கரெக்டாக போடணும். இந்த வேல்யூக்கு நேராக இப்படி போட்டால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ அந்த 1 என்ன பண்ணணும், இப்போது அதை கீழே கொண்டு வந்துக்கணும். ஓகேங்களா, இங்கே இப்போ அந்த 1 நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த 11ல் எத்தனை 2 இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இந்த 11ல் எத்தனை 2 வகுப்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எங்கேயாவது 11 இருக்கா பாருங்கள், 11 இல்லை. 11க்கு முன்னாடி 10 இருக்கா, இருக்குது. எஸ், 2 5s are 10. 2 எத்தனை முறை இருக்குது, 5 தடவை இருக்குது. புரியுதுங்களா, ஸோ இந்த 11ல் 2 எத்தனை முறை இருக்குது, 5 டைம்ஸ் இருக்குது, 5 முறை இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2 5s are இந்த டைம்ஸ் இத்தனை டைம்னு வருது பார்த்தீங்களா, இந்த 5, இதுதான் ஆன்சர். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே போடணும். ஓகேங்களா, ஸோ 2 5s are 10. 2 5s are 10 தானே இருக்குது, 11 இல்லை, 10 தான் இருக்குது. கரெக்ட் தானே, ஸோ 2 5s are 10. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணும். இப்போது 1லேருந்து 0 போகுமா, போகும். இதை வந்து 1 அப்படியே போடணும். இன்கேஸ் 0 மேலே இருந்து 1 கீழே இருந்தால், அதை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை வந்து கடன் வாங்கி தட் மீன்ஸ் பாரோ பண்ணி தான் நம்ம அதை கழிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ 1லேருந்து 0 போச்சுன்னா 1 வரும், 1லேருந்து 1 போச்சுன்னா 0 வரும். புரியுதுங்களா, தட் மீன்ஸ் 11லேருந்து 10 போச்சுன்னா டேரெக்டாக 1 கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா, சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0 இந்த மாதிரி முன்னாடியே தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்தால் அதுக்கு வேல்யூ வந்து இப்போ 1 தான், இதோட வேல்யூ வந்து 1 தான். அதுவே இந்த 1க்கு அப்புறமா இங்கே 0 வந்துருந்தால் அதோட வேல்யூ 10 ஆயிருக்கும். ஓகேங்களா, இதை வந்து இந்த வித்தியாசத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சா, இங்கே இருந்த வேல்யூ முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ அந்த 0 என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வந்து கீழே போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த 0 நான் இங்கே போடுறேன். ஓகேங்களா, இப்போ இதோட வேல்யூ என்ன, 0 1 0னா இதோட வேல்யூ என்ன, 10 தான் இதோட வேல்யூ. புரியுதுங்களா, 0க்கு மதிப்பு இல்லை இங்கே. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 10ல் 2 எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள். சேம் இங்கே 10 இருக்கா, 2 எத்தனை டைம் இருக்குது, 5 டைம் இருக்குது. ஸோ 2 5s are 10, 2 5s are 10. நெக்ஸ்ட் இதை வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 10ல் 10 போச்சுன்னா 0 வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ரிமைண்டரும் கோஷன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எது கோஷன்ட் வேல்யூ, 155 இஸ் த கோஷன்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ 0 இஸ் த ரிமைண்டர் வேல்யூ. நெக்ஸ்ட் 310 இஸ் த டிவிடெண்ட் வேல்யூ, and 2 is the
டிவைசர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. இப்போ நான் இது போட்ட இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ராங்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ டிவிடெண்ட் ஈக்குவல் டிவைசர் இன்டூ திஸ், இன்டூ மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், கோஷன் ப்ளஸ் இந்த சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ரிமைண்டர். ஓகே, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது டிவிடெண்ட் வேல்யூன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கொஸ்டின், தட் மீன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூ, இதுதான் டிவிடெண்ட் வேல்யூ. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டிவிடெண்ட் வேல்யூ 310 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைசர் வேல்யூ, டிவைசர் வேல்யூனா இதுதான் டிவைசர் வேல்யூ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் கோஷன்ட் வேல்யூ 155, கோஷன்ட் வேல்யூ 155 ப்ளஸ் சிம்பிள். ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? நமக்கு 0 வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க? டிவிடெண்ட் வேல்யூ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற வேல்யூ சேமாக வரணுன்றாங்க. தட் மீன்ஸ் 310 நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சுன்னா ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ 155 மல்டிஃபிகேஷன் ஆஃப் 2, 2ஆல் இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 5s are 10, 10ன்றது 2 டிஜிட் வேல்யூ. ஸோ 0 நம்ம இங்கே போடுறோம், 1 இந்த இடத்துல கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சேமு 5 2s are 10, 10 + 1 கேரி இருக்குது. ஸோ 11. ஸோ 1 இங்கே போடுறோம், நெக்ஸ்ட் 1 இங்கே கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் 1 2s are 2, 2 + 1 3. என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஆன்சர்? 310. சேம் இங்கே டிவிடெண்ட் வேல்யூ ஆல்சோ 310. ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கா? அப்போது நம்ம இவ்வளோ நேரம் இது போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். அதுவே நமக்கு இங்கே ராங்காக ஆன்சர் கிடச்சி இங்கே வேறு ஆன்சர் இருந்து இங்கே உங்களுக்கு ராங்காக கிடச்சிதுன்னா அப்போ நீங்கள் இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா?